ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிகமாக ஸ்கோப் இருக்க ஃபுட் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அதிகமாக தயாரிக்கிறதோட அதை எப்படி பதப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். b.tech ஃபுட் டெக்னாலஜி இது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். ஆனால் மற்ற இன்ஜினியரிங் கோர்ஸோட இதுக்கு வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா உணவு பதப்படுத்துறது, மைக்ரோபி ஆக்டிவிட்டி, உணவில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறாங்க, உணவில் வந்து என்னென்ன கலக்குறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் படிப்பீங்க. நம்ம சாப்பிட்ற ஜெல்லி ஜூஸ் எப்படி செய்கிறது, உணவை வந்து எப்படி பேக் பண்ணுறது. யாரெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னா +2 வந்துட்டு மேக்ஸ் பயாலஜி ப்ளஸ் வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். இதுக்கு வந்து மார்க் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா +2 வந்து 50% மேலே இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜாப் எப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் வேர்ல்டு ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஜாப் இது வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கும். ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சிகோ, அமுல், சக்தி மசாலா, நெஸ்லே இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் போஸ்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பன்னீர், ஜெல்லி, ஜாம் இந்த மாதிரியான ஜூசஸ், ஜெல்லி எல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து ஓனாக ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹோட்டல், டீ ஷாப், ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஐஸ்கிரீம் ஷாப், அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஒரு ரோட்டில் ஒரு சாதாரணமாக சின்ன தள்ளுவண்டி இருக்குது அப்படின்னா கூட லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து அவங்க வந்து ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி லைசன்ஸ் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி படிச்சுட்டு கவர்மெண்ட்டில் வந்து இருக்கவங்க வந்து தான் அவங்க தான் வந்து இந்த லைசன்ஸை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருவம்னு ஒரு மூவி வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்துட்டு ஒரு டீ கடையில் போயிட்டு அது அங்கே வந்து என்னென்ன கலந்துருக்காங்க, அவங்க எப்படி வந்து இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஜாப் தான். அதை செக் பண்ணிட்டு அது சரியில்லை அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு வந்து சீல் வைப்பாங்க. இந்த மாதிரியான ஜாப் தான் இதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒர்க்கை பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இனிமேட்டுக்கு வர ஃபியூச்சர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் வந்துட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஃபியூச்சரில் வந்து இன்ஸ்டண்ட்டான இருக்க ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, பால் பவுடர், மசாலா அதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு இப்போ இருக்கிற டைமோட ஃபியூச்சரில் வந்து அதிகமாக வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும், நல்ல காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்டான காலேஜஸில் படிக்கணும், கம்மி ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.